உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் கடந்து வரணும். என்ன விசுவாசம் கடந்து வரணும் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை ஒரே இடத்திலே நீங்கள் கட்டப்பட்டு கிடக்கலாம், வெகு நாட்களாய் நீங்கள் ஒரு இடத்துல இருக்கலாம், ஒரு பிரச்சனைக்குள்ள நீங்க இருக்கலாம். நிறைய பேர் உங்களுடைய நெற்றியிலே எழுதி இதுதான் உன்னுடைய எதிர்காலம் அப்படின்னு உங்களை சொல்லி அப்படியே உட்கார வச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்று வாக்கு கொடுக்கிறார், உங்களுக்குள்ளே ஒரு விசுவாசம் வரணும். அது என்ன விசுவாசம் வரணும் அப்படின்னு சொன்னா, என்னை முன்னே தள்ளுகிற ஒரு விசுவாசம், என்னை முன்னே கொண்டு போகிற ஒரு விசுவாசம். நீங்க உங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க புஷ் பண்ணணும், நீங்க முன்னாடி கொண்டு வரணும். இந்த இடம் எனக்குரிய இடம் அல்ல, இந்த இடத்துல நான் உட்கார கூடாது, இந்த இடத்திலே சோர்ந்து போய் நான் இருக்க கூடாது, அந்த இடமே எனக்கானது அல்ல. நான் ஜெபிக்க ஆரம்பிப்பேன், நான் உபவாசம் இருக்க ஆரம்பிப்பேன், நான் ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை ஒன்னொன்னா நான் தியானிக்க ஆரம்பிப்பேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்போ இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்குள்ள இருந்த ஃபர்ஸ்ட் ஃபெய்த், முதல் விசுவாசம் என்ன அப்படின்னா, அவர்களுக்குள்ளே இருந்த விசுவாசம் ஒரு இடத்துல அவர்களை கட்டி போட